காஞ்சனா தனக்கே உண்டான மிடுக்குடன் விமான நிலையம் விட்டு வெளியே வர அவள் பின்னால் உயரமாக கம்பீரமாக நீலவண்ணன் வந்தார். கௌதம், ஹாய் மாம். ஹாய் டாட். காஞ்சனா, குனிடா என்றதும் கௌதம் குனிய காஞ்சனா அவன் காதை பிடித்து திருகினாள். கௌதம், அம்மா அம்மா, பப்ளிக்கில் என்னை கொடுமைப்படுத்தாதே. காஞ்சனா அவனை விட்டுவிட்டு காரில் ஏறி உட்கார்ந்தாள். நீலவண்ணன் கௌதமை கட்டி தழுவி கொண்டார். டாட், ஏன் அம்மாவை கூட்டிட்டு வந்தீங்க? அந்த ராட்சசி தான் என்னை கூட்டிட்டு வந்தா. நேத்தே கரகாட்டம் ஆடிட்டா. கௌதம், சரி சரி வாங்க, இல்லைன்னா ஜட்ஜ் அம்மா கிட்டேருந்து விசாரணை இல்லாமல் தண்டனை கிடைக்கும். கௌதம் டிரைவர் சீட்டில் உட்கார பக்கத்தில் நீலவண்ணன் உட்கார்ந்தார். நீலவண்ணன், உங்கள் அம்மாவோட சொந்த ஊர் இதுதான். வந்து இறங்கியதும் எவ்வளவு கெத்து காட்டுறா பார்த்தியா? கௌதம், ஐயோ, ஏற்கனவே அம்மா பயங்கர டெரர், இது வேறையா? காஞ்சனா, என்னடா கிண்டலா? கௌதம் காஞ்சனாவிடம், உங்கள் அம்மா அப்பா எல்லாம் இந்த ஊர்தானா? காஞ்சனா என்று மௌனமானாள். நீலவண்ணன் கௌதமிடம் எதுவும் கேட்காதே என்று கண்ணால் சைகை செய்தார். காஞ்சனா, எப்படியாவது என்னுடைய அண்ணன் காலில் விழுந்து அவருடைய பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். கௌதம் சட்டென்று பிரேக் போட்டான். காஞ்சனா என்னாச்சு என்று ரோட்டை பார்த்தாள். கௌதம் ஒன்றுமில்லை என்றவன் கோபமானான். நீலவண்ணன் பேச்சை திசை திருப்ப, சரி, நாங்கள் தங்க ஒரு ஹோட்டல் பார்த்தியா? கௌதம் போகலாம் என்று ஒரு ஸ்டார் ஹோட்டல் முன் நிறுத்தினான். ரூம் சாவி வாங்கி கொண்டு வந்து அறையை திறந்தான். விசாலமான அறையாக இருந்தது. ஒரு ஹால், 2 பெட்ரூமுடன் இருந்தது. காஞ்சனா ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தாள். கௌதம், வந்து பக்கத்தில் உட்காரு. கௌதம் அருகில் அமர்ந்தான். நீலவண்ணன் தனி நாற்காலியில் அமர்ந்தார். காஞ்சனா, கௌதம் அம்மா மேல கோபமா? கௌதம் இல்லை என்று சொல்லிவிட்டு தலை குனிந்தான். காஞ்சனா, தெரியும் உனக்கு என் மேல் கோபம்னு. ராதாவுடன் இருந்ததை விட உன்னுடன் நான் ரொம்ப குறைவாகவே நேரம் செலவழித்து இருக்கிறேன். ராதா பிறந்ததில் இருந்து அவனுக்கு விவரம் தெரியும் வரை அவனுடன் இருந்தேன். நீ பிறந்ததும் உன்னை உங்கள் பாட்டியிடம் கொடுத்துட்டு நான் படிப்பு வேலைன்னு இருந்துட்டேன். உங்கள் அப்பா காடாறு மாதம்னு கப்பலில் காலத்தை கடத்திட்டார். உனக்கு நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். கௌதம் சலிப்புடன், அம்மா. காஞ்சனா, நீ வளரும் பொழுது உனக்கு துணையா இல்லையே தவிர நீ எப்படிப்பட்ட பையன்னு எனக்கு தெரியும். என்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்தேனே தவிர உன்னுடைய குழந்தை பருவத்தை நான் தவற விட்டுட்டேன். இன்னைக்கும் எனக்கு அது ஆழமான காயமாக தான் இருக்கு. உன்னுடைய ஆற்றாமை, என் மேல் இருந்த கோபம் எல்லாத்தையும் நீ கொஞ்சம் தாறுமாற நடந்துக்கிட்டு காண்பிச்ச. என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எல்லாமே லேட். உன்னுடைய கோபம் குறைய நான் என்ன பண்ணணும் சொல்லு, செய்யறேன். கௌதம், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் தான் பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கேன். காஞ்சனாவும் நீலவண்ணனும் திடுக்கிட்டனர். நீலவண்ணன், கௌதம், பிஸ்னஸ் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. நாங்கள் எல்லோருமே அரசாங்க உத்தியோகம். ஆனால் நீ அமெரிக்கா போறேன்னு சொன்ன. நாங்கள் தடுக்கவில்லை. அங்கு வேலை பார்த்த, நல்லா சம்பாதிக்கிற. அப்புறம் ஏன் திடீர்னு பிஸ்னஸ் பண்ணணும்னு எண்ணம்? என்ன தொழில் பண்ண தெரியும் உனக்கு? அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உனக்கு யார் உதவுவார்கள்? எங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி எதுவும் தெரியாது. கௌதம், அப்பா, நான் பார்த்துக்கிறேன். காஞ்சனா அவன் பதிலில் கோபமாக, என்ன குடும்பமா? இத்தனை வருஷம் சம்பாதிச்சது எல்லாம் நீ ஒரே ஆள் பிஸ்னஸ் பண்ணறேங்கிற பேரில் அழிச்சிடலாம்னு இருக்கியா? கௌதம் இன்னும் கோபமானான். உங்கள் பணம் எனக்கு வேண்டாம் என்று எழுந்தான். நீலவண்ணன், டேய், ஏண்டா கோபப்படுற? அம்மா என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கோ. கௌதம், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்று கிளம்பினான். காஞ்சனா தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தாள். நீலவண்ணன், காஞ்சனா, ஏன் இப்படி பேசுகிற? உனக்கே தெரியும் அவன் ரொம்ப சென்சிட்டிவ். ஒவ்வொரு வார்த்தையையும் மனசுக்குள் வச்சிருந்து வேதனைப்பட்டு நம்மை வெறுத்துடுவான். காஞ்சனா, இப்படியே தான் ஏதாவது பேசி அவனிடமிருந்து விலகி விலகி போய்கிட்டே இருக்கேன். என்னை கொஞ்சம் அடக்கி இருக்கலாம் இல்லையா? என்னவோ சொல்ல போய் என்னவோ சொல்லி கடைசியில் நான் கெட்டவளாவே மாறிட்டேன். நீலவண்ணன் அவளை தன்னோடு அணைத்து கொண்டார். நீ அப்படியே மீன் பண்ணலேன்னு அவன் புரிஞ்சுப்பான். காஞ்சனா, ஏன்? எனக்கும் அவனுக்கும் எப்போதும் சண்டையாகவே இருக்கு. ராதா என்னிடம் பாசமாக இருப்பது போல இவன் ஏன் இருக்க மாட்டேங்கிறான்? நீலவண்ணன், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. கௌதமுக்கு நம்மேல் பாசம் இருக்கிறது. என்ன அவனுக்கு வெளிப்படுத்த தெரியவில்லை. காரணம் அவனுடைய இறுக்கமான சிறுவயது காலம். காஞ்சனா, தெரியும். என்னுடைய மகன் என்னிடம் பாசமாக தான் இருக்கான் என்று தன்னுடைய கணவன் மேல் சாய்ந்து கொண்டாள். என்ன பிஸ்னஸ் பண்ணுவான்? அவனுக்கு பணம் எவ்வளவு வேணும்னு கேளுங்க, கொடுத்துடலாம். உன்னுடைய மகனுக்கு பணத்துக்கு குறைச்சல்னு நினச்சிட்டு இருக்கியா? நம்ம எல்லோரும் முளைச்சி சேர்த்து வச்சதை சொன்னியே,
அதைவிட பல மடங்கு பணம் அவனிடம் வங்கி கணக்கில் இருக்கு. காஞ்சனா, அவனுடைய எதிர்காலத்துக்கு அது வேணும் தானே. பார்க்கலாம் உன்னுடைய மகன் என்ன முடிவு செய்யறான்னு. காஞ்சனா, அம்மா பார்த்துட்டு வந்த ஜோசியர் கல்யாணம் ஆச்சுன்னா சரியாகிடும் சொன்னாராம். காஞ்சனா, அண்ணனை பார்த்துட்டு வரலாமா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உங்கள் அண்ணன் நம்மை பார்க்க விரும்புவானா? அப்படியே பார்த்தாலும் அவனுடைய மகளை இவனுடைய மகனுக்கு கல்யாணம் செய்து வைப்பானா? காஞ்சனா, முயற்சி செய்து பார்க்கலாமே. அம்மாவையும் பார்த்து ரொம்ப நாளாகுது. நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன். ஆனால் அங்கே இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு வந்து அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. காஞ்சனா, சரி, நம்ம கௌதமையும் கூட்டிட்டு போகலாமா? காஞ்சனா, இப்போதான் அவன் கோபப்பட்டு கிளம்பினான். மறுபடியும் அவனை கோபப்படுத்தாமல் இருப்பது தான் நல்லது. காஞ்சனா, சரி சரி, நாம் போகலாம். இரவு அறைக்கு வந்து காத்திருந்தான் கௌதம். அப்பா அம்மா அங்கே இல்லை, எங்கே போனார்கள் என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது காஞ்சனா அழுது கொண்டே வந்தாள். கௌதம், அம்மா என்ன ஆச்சு? காஞ்சனா அவனை கட்டி கொண்டு அழுதாள். எதுவும் சொல்ல மறுத்தாள். நீலவண்ணன் கௌதமை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்துவிட்டு காஞ்சனாவை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்று படுக்கையில் உட்கார வைத்தாள். கௌதம் அறையில் வந்து அமர்ந்தான். கௌதம், அம்மா என்று அவளை தன்னுடைய மடியில் சாய்த்து கொண்டு தட்டி கொடுத்தான். காஞ்சனா எப்பவும் போல மனதில் துக்கத்தை வைத்து கொண்டு சத்தம் இல்லாமல் விம்மினாள். நீலவண்ணன் சட்டையை கழற்றிவிட்டு லுங்கி மாற்றிக்கொண்டு கட்டிலில் உட்கார்ந்தார். கௌதம், என்னாச்சுப்பா? காஞ்சனா கண்களை துடித்து கொண்டாள். ஒன்றுமில்லை. சாப்பிட்டியா? கௌதம், இல்லை, உங்களிடம் சாப்பிடலாம்னு வந்தேன். காஞ்சனா, சரி, ஆர்டர் பண்ணு. கௌதம் ஃபோனை எடுத்து நலனுக்கு ஃபோன் செய்து உணவு எடுத்து வர சொல்லிவிட்டு உட்கார்ந்தான். காஞ்சனா, நான் நைட்டி மாற்றிக்கிறேன் என்று கையில் உடையை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் உள்ளே நுழைந்தாள். நீலவண்ணனும் கௌதமும் வெளியே ஹாலுக்கு வந்து உட்கார்ந்தனர். உங்கள் அம்மா அவங்க அம்மாவை பார்க்க போனா. அந்த இடத்தில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்து சேர்ந்தோம். கௌதம், எதுக்குப்பா போனீங்க? அவள் ஆசைப்பட்டா போனேன். ஆனால் அவங்க அண்ணனோ அண்ணியோ அம்மாவோ எதுவும் பேசவில்லை. சுற்றி இருந்த உறவுக்காரர்கள் தான் ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க. கௌதம், அங்கே போனால் அவமானப்பட வேண்டி வரும்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். கௌதம், அப்புறம் ஏன்பா? அப்படி என்னத்துக்கு அம்மா அவங்க மேலே இவ்வளவு பாசமாக இருக்காங்க? நமக்கு என்னப்பா குறை? அங்கே போய் அவமானப்படணும்னு என்ன தலையெழுத்து? ஹோட்டலில் கௌதம் மற்றும் அவனுடைய அப்பா மனம் திறந்து பேச ரூமுக்குள் இருந்த காஞ்சனா அறையை விட்டு வெளியே வராமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நமக்கு என்னடா குறை? ஆனால் அவளுடைய நிலை வேற. உனக்கு தினமும் படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு சொல்லும் அம்மாவை தான் தெரியும். உனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு அவளும் படித்தா, வேலைக்கு போனாள், சம்பாதிச்சா. ஆனால் அவளுக்கு வேறு ஒரு முகம் இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவ் பக்கம். அவளுடைய தவிப்பு உனக்கு புரியாது. அவளுடைய அண்ணனும் நானும் கிளாஸ்மேட். இங்கே கோவையில் தான் படித்தோம். நான் ஹாஸ்டல். அதனால் அவன் என்னை அடிக்கடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். அப்போதான் உங்கள் அம்மா எனக்கு பழக்கம். அவங்க குடும்பத்தில் எல்லோரும் அன்பானவர்கள், ரொம்ப நல்லவர்கள். என்னுடைய நண்பனும் தான். பார்த்த உடனே அவள் முகம் மனதில் பதிஞ்சு போச்சு. நாங்கள் காதலிச்சு ஓடி போயிட்டோம்னு தெரிஞ்சதும் அவங்க அப்பா இதயம் இன்றி இறந்துட்டார். காஞ்சனாவுக்கு தன்னால் தான் அப்பா இறந்துட்டான்னு மனதுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி. தான் இப்படி கல்யாணம் செய்தது தப்புன்னு ஒரு எண்ணம். தன்னுடைய கல்யாணத்தால் தன்னை உயிராக நினச்சிட்டு இருந்த அப்பா உயிர் விட்டார்னு ஒரு துக்கம். என்னை காதலிக்கும் பொழுது அவளிடம் இருந்த சந்தோஷம் கல்யாணத்துக்கு பிறகு இல்லை. கல்யாணத்துக்கு பிறகு அவள் நிம்மதியாக சந்தோஷமாக சிரித்து நான் பார்த்ததில்லை. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால் தான் அவளுக்கு இந்த நிலை என்று என்னுடைய மனதிலும் ஒரு குற்ற உணர்ச்சி. இது ஒரு டிஃபிகல்ட் ஃபீலிங். சொன்னால் புரியாது, சொல்லவும் தெரியவில்லை. அவளுடைய அப்பாவுக்கு அவள்தான் உலகம். அவளுடைய சிரிப்பு தான் அந்த வீட்டில் ஒரு உயிர் சத்தம். எல்லாமே எங்களுடைய ஒரு நாள் தப்பில் அவர்களை விட்டு போயிடுச்சு. கல்யாணம் செய்துக்கிட்டது முதல் நாங்கள் சண்டை போட்டு கொண்டதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிறோம், புரிந்து கொண்டு ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறோமா என்றால் இல்லை என்று தான் சொல்லணும். சரி செய்யணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் முடியாமலே போய்கிட்டு இருக்கு. கௌதம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவன் மனதுக்குள் குற்ற உணர்ச்சி புகுந்தது. தன்னுடைய அம்மாவை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டான். நலன் உணவு எடுத்து கொண்டு வந்து கதவை தட்ட கௌதம் கதவை திறந்து வாடா என்றான். நலன், அப்பா டே, எப்படி இருக்க? காலையிலேருந்து முகத்தை கூட காட்டவே இல்லை, ரொம்ப பிஸியா? நலன், வரணும்னு தான் நினச்சேன். சமையல் சாப்பாடுன்னு இறங்கிட்டா நேரமே இருப்பதில்லை. அதுக்கு தான் உனக்கு நலன்னு பேர் வச்சாங்களா? சமையலில் வெளுத்து வாங்குவ போல இருக்கு. நலன், தெரியலை, எங்கள் குடும்பமே சமையல் வேலை தான், அதனால தான் எனக்கு இந்த பேர் வச்சிருப்பாங்க. அம்மா எங்கே?
கௌதம் உள்ளே இருக்காங்க, கூட்டிட்டு வருகிறேன். நலன் இருடா, தொப்பி போட்டுக்கிறேன், குட்டு விழும் என்று அவசரமாக தலையில் தொப்பியை மாட்டிக்கொள்ள கௌதம் காஞ்சனா இருந்த அறை கதவை திறந்து உள்ளே செல்ல அம்மா உடை மாற்றிக்கொண்டு கட்டிலில் படுத்துக்கொண்டு வெறுமையாக எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். கௌதம், அம்மா சாப்பிடலாம் வா. காஞ்சனா என்று எழுந்து வந்தாள். காஞ்சனா நலனை பார்த்து, என்னடா முன்னேற்பாடா வந்திருப்ப போல. நலன், ஆமாம்மா. இல்லைம்மா. காஞ்சனா சோஃபாவில் உட்கார்ந்து தன்னுடைய கணவனை பார்த்து, ஏங்க இங்கே வந்து உட்காருங்க, அவன் உட்காரட்டும் என்று தனக்கு அருகில் உட்கார சொன்னான். காஞ்சனா, என்ன எடுத்துட்டு வந்த? கரப்பாம்பூச்சி எலி எதுவும் இருக்காது தானே? நலன், அம்மா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஒரு சில எலி என்னுடைய சமையலை கெடுப்பதற்குன்னே புரளி பேசிக்கிட்டு திரியுது என்று கௌதமை பார்த்தான். காஞ்சனா, சரி சரி, நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க, சாப்பிடலாம் வாங்க. நலன், அம்மா நீங்கள் சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். காஞ்சனா, எனக்கு சந்தேகமாக இருக்கே என்று கேலியாக பேச, நலன் சாப்பிட்றேன் என்று அமர்ந்தான். கௌதம் ஒரு பக்கம் அமர்ந்து கொள்ள காஞ்சனா அனைவருக்கும் கொடுத்து விட்டு அமர்ந்தாள். கௌதம், அம்மா நீயும் சாப்பிடு. காஞ்சனா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். கௌதம், என்னது இது, சொல் பேச்சு கேட்காமல் என்று காஞ்சனாவிற்கு நேராக கையை நீட்டி காட்டு. காஞ்சனா வாய் திறந்தாள். ஆனால் ஒரு கண்ணில் மட்டும் கண்ணீர் வழிந்தது. கௌதம் ஊட்டியதை வாங்கி கொள்ள, நீலவண்ணன் சாப்பிடுமா, அவன் சங்கடப்படுகிறான் இல்லையா? காஞ்சனா சரி சரி என்று மூக்கை உறிஞ்சி கொண்டே தனக்கு எடுத்து கொண்டு சாப்பிட்டாள். நலா, நீயே சமைப்பியா? நலன், இல்லை, ஆனால் உங்களுக்கு நான் தான் சமைச்சேன். காஞ்சனா, நல்லா இருக்குடா. அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? நலன், காஞ்சனா, உனக்கு எப்போ கல்யாணம்? நலன், சமையல்காரனை யார் கல்யாணம் பண்ணிக்குவா, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காஞ்சனா, நல்லது, லவ் மட்டும் பண்ணிடாதே, நல்ல வாழ்க்கை அமையும், ஆனால் நிம்மதி இல்லாமல் போயிடும். அவள் சொன்ன பிறகு அங்கு அமைதி நிலவியது. அனைவரும் சாப்பிட்டு எழுந்து கொள்ள, கௌதம், நீ இங்கே தானே இருக்க போற? கௌதம், இல்லைம்மா, ட்ரெஸ் எடுத்துட்டு வரலை. காஞ்சனா, நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று சொல்லிவிட்டு கையில் எடுத்து வந்த பையை நோக்கி ஓடினாள். சட்டை, பேண்ட், சட்டி, பனியன் இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பக்கத்தில் இருந்த ஹோட்டல் பேரிலே ஒரு மால் இருக்கு இல்லை, அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். கௌதம் சிரித்து கொண்டான். நலன், சரி, நீங்கள் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும், நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். கௌதம் அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை பார்க்க காஞ்சனா இரு என்று உள்ளே ஓடியவள் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து கொண்டு வந்து அவன் கையில் திணித்து மாற்றிக்கோ என்றாள். கௌதம் அந்த ஷார்ட்ஸ் வாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தான். சிரித்து கொண்டான். உடையை கழற்றி எறிந்துவிட்டு ஷார்ட்ஸ் போட்டு கொண்டு வெளியே வந்தான். கௌதம் அம்மாவை கிண்டல் செய்ய என்ன இது? காஞ்சனா, என்னடா? கௌதம், முழங்காலுக்கு கீழே தொங்குது, காலை எப்படி மடிக்க முடியும், இடைஞ்சலாக இருக்கு. காஞ்சனா, நினச்சேன், நான் வாங்கிட்டு வருவதை குறை சொல்லாமல் இருக்க முடியாதே, நீ தான் தென்னை மரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே போறியே, உனக்கு சரியாக இருக்கும்னு நினச்சிட்டு வாங்கிட்டேன். கௌதம், அம்மா முட்டிக்கு கீழே போட முடியாதம்மா. காஞ்சனா, நம்ம அப்பாவை விட நீ உயரம், அதை நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். நீலவன், ஹலோ, நம்ம வீட்டிலேயே நான் தான் உயரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சனா, போய் எங்கே, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. நீலவன், எதுக்கு, நம்ம வீட்டிலேயே நான் தான் உயரம்னு சின்ன குழந்தையை கேட்டால் கூட சொல்லும். கௌதம், அப்பா போதும் உங்கள் பெருமை, நான் உங்களை தாண்டி வளர்ந்துட்டேனே, இன்னுமா புரியலை? நீலவன், எங்கே பார்ப்போம் என்று இருவரும் நிற்க கௌதம் அப்பாவை விட 3 இன்ச் உயரமாக தெரிய அவர் தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பாமல் காலை எக்கி உயரமாக காட்டினார். கௌதம், இதுக்கு நீங்கள் ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு வந்து நில்லுங்க, அப்போவும் நான் தான் உயரமாக இருப்பேன். நீலவன், சரி ஓகே, ராதாவை விட நான் உயரம்தானே? கௌதம், இல்லை, உங்களை விட அவன் 1 இன்ச் உயரம் அதிகம், நான் 3 இன்ச், அப்படி பார்த்தால் நம்ம வீட்டிலேயே நான் தான் உயரம் அதிகம். காஞ்சனா, சரிடா, என்ன இப்போ ராத்திரி போட்டுக்க போகிற ஷார்ட்ஸுக்கு இத்தனை அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தூங்கி எழுந்துக்க போகிற, அதுக்குள்ளே 300 குறை சொல்லுவேன். கௌதம், அம்மா தூங்கும்போது கனவு வரும், அதில் வருபவர்கள் என்னுடைய ட்ரெஸ் பார்த்து என்ன நினைப்பாங்க? காஞ்சனா, அதுக்கு முன்னாடி மேலே சட்டை இல்லாமல் இருப்பவனை என்ன நினைப்பாங்கன்னு சொல். கௌதம், அம்மா 6 பேக்ஸ் ஜிம்முக்கு போய் பார்த்து வளர்த்து இருக்கேன், இதை பார்த்தால் மயங்கிடுவாங்க. காஞ்சனா, மயங்கிய பிறகு கீழே ட்ரௌசர் போட்டு இருக்கானான்னு பார்க்க மாட்டாங்க, அதனால் தைரியமாக தூங்கு. கௌதம், அம்மா மடிச்சு விடுமா. காஞ்சனா, ஐயோ நைன்னு ஒரு 50 வயசு கிழவியை என்ன பாடுபடுத்துகிறான் என்று புலம்பிக் கொண்டே கிட்டே வா என்று அவனை பக்கத்தில் நிற்க வைத்து ஷார்ட்ஸ் முழங்காலுக்கு மேலே வருவது போல மடித்து விட்டாள். கௌதம், தேங்க்ஸ், லவ் யூ என்று இன்னொரு
அறைக்குள் நுழைந்தான். காஞ்சனா லவ் யூ என்று அவனை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். நீலவன் பப்பி படுத்துக்கோ. காஞ்சனா என்று அறைக்குள் நுழைந்தாள். ராதா அவனுடைய மனசுக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நல்ல மருமகள். அவளுக்கு குழந்தை பிறந்ததும் நான் பாட்டி ஆகிடுவேன். நீலவண்ணன் தன்னுடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருக்கும் காஞ்சனாவிடம் நீங்கள் தாத்தா ஆகிடுவீங்க. நாட்கள் ரொம்ப வேகமாக போயிடுச்சில்ல. நேற்று தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்திருந்து. ஏங்க நம்ம பசங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா அப்படியே இளவரசி மாதிரி வளர்க்கணும். அவனுங்க எப்போ எங்கள் அப்பா மாதிரியே தன்னுடைய பெண் பிள்ளையிடம் பாசமாக இருப்பாங்க தானே என்று சொல்லும் பொழுது தன்னுடைய நெஞ்சில் அவளின் கண்ணீர் துளி சுட்டது. நீலவண்ணன் ஆறுதல் சொல்ல முயற்சிக்காமல் அவளின் முதுகை தட்டி கொடுத்தாள். சிறிது நேரத்தில் காஞ்சனா தூங்கி போனாள். அவளை தலையணியில் படுக்க வைத்து விட்டு எழுந்து ஹாலுக்கு வந்து அறை கதவை சாத்திவிட்டு தான் வாங்கி வந்த விஸ்கி பாட்டில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகனுடைய அறைக்குள் நுழைந்தார். கௌதம் கம்ப்யூட்டரில் என்னவோ செய்து கொண்டிருக்க, இதை எப்போ எடுத்துட்டு வந்த? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வேலைக்கு அப்ளை பண்ணறியா? கௌதம் சாயந்தரம் வரும்பொழுது எடுத்துட்டு வந்தேன். சும்மா கேம் விளையாடிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு வா, ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம். கௌதம் அப்பா உங்களுக்கு வர வர தைரியம் அதிகமாகிட்டே போகுது. சச்சம்மாவுக்கு தெரிஞ்சதென்றால் என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? டேய் அதை விடுடா, நம்ம இளமை காலத்தை என்ஜாய் பண்ணலாம். வா வா, கிழவியை பற்றி யோசிக்காதே. கௌதம் தன்னுடைய கம்ப்யூட்டரை மூடி வைத்துவிட்டு, ஐயா காலேஜ் படிக்கிறீரோ? 2 கிளாஸில் ஊற்றினார். சியர்ஸ். இருவரும் குடிக்க, நீலவண்ணன் உன்னுடைய நடிப்பு கல்யாணத்தை பற்றி சொல்லு. கௌதம் அது ஒரு செம சீன், சினிமாவில் கூட பார்த்திருக்க முடியாது என்று விலாவாரியாக சொன்னான். பொண்ணு எப்படி? கௌதம் பயங்கர சென்டிமெண்டல், இரக்க குணம். ஒரு பொண்ணு சைக்கிளில் வந்து விழுந்துடுச்சு. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவள் அட்மிட் ஆகிட்டா. என்னடா இது விசித்திரமாக இருக்குது. கௌதம் விளக்கினான். நல்ல பொண்ணாக இருக்கும் போல இருக்குது. கௌதம் அதனால தான் சைட் அடித்து பார்க்கலாம்னு இருக்கேன். பிடிச்சா சேர்ந்து வாழு. உங்கள் அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். சும்மா அண்ணன் மகள்னு சொல்லிட்டு இருக்கா. கௌதம் இல்லை இன்னும் அந்த முடிவுக்கு வரவில்லை. அவங்க அப்பா பயங்கர டேஞ்சர் பார்ட்டி. நலனை பிச்சு உதறிட்டாங்க. கட்டு போட்டுக்கிட்டு தான் வந்தான். ஐயோ, அப்புறம் உன்னை அடித்தாங்களா? கௌதம் கன்னத்தை தடவி கொண்டு, சேச்சே, நம்ம மேலே கை வைக்க முடியுமா? பார்த்துக்கோ, இல்லைன்னா அப்பா டென்ஷன் ஆகிடுவேன். நமக்கும் சூது தெரியும் இல்லை, ஆட்களை இறக்கிடுவேன். கௌதம் அப்பா நிஜமாவே ரவுடி மாதிரி நடந்துக்கிறீங்க. உள்ளே தூங்குதே அந்த ரவுடி சொல்லி கொடுத்தது தான். கௌதம் எப்படிப்பா அம்மாவை பிடிச்சிங்க? நீ ட்ராமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெண்ணை சொன்ன மாதிரி இவளும் ஒரு வெகுளி, ரொம்ப கலகலப்பானவள். என்னவோ தெரியாது, பார்த்ததும் விழுந்துட்டேன். கௌதம் எனக்கு அந்த சீன் எல்லாம் இல்லை. சும்மா சைட் அடித்து பார்க்கலாம்னு தோணுச்சு. அதை விட கல்யாணத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிற? அவங்க அப்பா வேற டெரர் பீஸ்ன்னு சொன்னேன். கௌதம் அப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்கள் ட்ரிப்புக்கு காரணம் என்ன? அதுதான் காஞ்சனா கோட்டா முடிஞ்சு போச்சு இல்லை, மறுபடியும் ஊருக்கு போக வேண்டியது தான். கௌதம் நிஜமாவே அம்மா வீட்டு ஆட்களை நினச்சா கோபமாக வருது. காதலிச்சு கல்யாணம் செய்ததில் என்ன தப்பு? தப்பில்லை சொல்லிட்டு அவங்க சம்மதம் வாங்கிட்டு செய்திருக்கலாம். நாங்கள் ஓடி போனது தப்பு தானே. அவங்க பெண் பிள்ளையை எவ்வளவு ஆசையாக வளர்த்துருப்பாங்க. கௌதம் அவங்க ஏற்றுக்கிட்டா நீங்கள் ஏன் ஓடி போக போகிறீங்க? ஆமாம் நிஜம்தான். கௌதம் அப்போ அவங்க மேலே தான் தப்பு. அம்மாவை 30 வருஷமாக கலங்க வச்ச அவங்களே நான் பழி வாங்கணும். அடப்போடா, பழி வாங்கணும்னு பேசிக்கிட்டு நம்ம குடும்பம் அப்படிப்பட்டவங்க இல்லை. நீ எதையாவது செய்துட்டு நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பெயர் வாங்கி வச்சிடாதே என்று படுத்து கொண்டார். கௌதம் இல்லை, நான் செய்வேன், கண்டிப்பாக செய்வேன், பழி வாங்குவேன் என்று சொல்லி முடிக்கும் பொழுது பாட்டிலும் முடிந்து இருந்தது. அப்பாவுக்கு அருகில் படுத்துக்கொள்ள கௌதம் மனம் மட்டும் பல வருடங்களாக துடித்து கொண்டிருக்கும் அம்மாவை பற்றி முதல் முறையாக நினைத்தது.